வியூவர்ஸ், வெல்கம் டு சன் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சன் ஃபேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா வேவ் ஸ்டிச். அதாவது லாஸ்ட்டாக திலகம் ஷேப் எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டைப்பெல்லாம் நீங்கள் அழகாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுவும் ஷேப் தான், வேவ் ஷேப் தான். இது வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஜஸ்ட் ஷார்ப் எட்ஜஸ், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடணுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? செய்து ஒரு ஸ்டிச். ஸோ எப்பயும் போல் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங் ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் பாருங்கள். இங்கே வந்துட்டுமா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த எட்ஜ் அண்டை குத்திக்கணும். குத்தி எடுத்துட்டு என்ன பண்ணணும் பாருங்கள், இப்படி ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே என்னென்னா இங்கே கவனிங்க நல்லா. ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கார்னர்ஸ் வந்தால் நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன செயின் குத்தி நம்ம எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம ஷார்ப் கார்னர்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷன் போகணும். சைட் டவுன்வர்டாக போகுது, ஸ்லாண்டிங்காக போகுது. ஸோ அதுக்காக நம்ம அப்பர்ட் ஸ்லாண்டிங்காக குத்தக்கூடாது. ஓகேங்களா? அப்பர்டில் ஸ்லாண்டிங்காக நம்ம பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி இருக்கிறதுனால நம்ம அப்பர்டில் லைட்டாக அந்த டாப்பில் மட்டும்தான் நம்ம குத்தணும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் டாப்பில் மட்டும் குத்திருக்கேன். டாப்பில் குத்தி எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி செயின் போடுங்க. டவுனில் வரப்போ பாருங்கள், டவுன் வந்துட்டுமா? டவுனில் வரப்போ பாருங்கள், இப்போ இப்படி குத்தணும். இந்த டவுனில் இங்கே குத்தணும். ஓகேங்களா? ஏன்னா வெறும் டேரக்ஷன் அப்வர்டு போகுது, அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டவுனில் குத்துங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஷார்ப் எட்ஜஸ் வரும். நியர்பையாகவே குத்தணும், ரொம்ப தள்ளிலாம் குத்தக்கூடாது. பாருங்கள், இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் நான் ஷார்ப்பாக எடுக்கலை அப்படின்னா எப்படி ஆகும்னு பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ இங்கே வந்துட்டுமா? டாப் வந்துட்டுமா? டாப் வந்தோடனே நான் ஷார்ப் போகாமல் நான் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா இது பாருங்கள் பிளாண்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே இந்த ஸ்டிச் இப்படி வந்துடும். பாருங்கள், தொங்கி வந்துடும், அப்படியே வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ அது பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா உங்களுக்கு? பட் அது இந்த ஸ்டிச் அப்படி வரவே வராது. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஸ்டிச் அப்படி வரவே வராது. ஓகேங்களா? அதே இது பாருங்கள் எப்படி தொங்கி வந்துருச்சுன்ட்டு. ஸோ இது ராங், இது தான் ரைட். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், ஜஸ்ட் சின்னதாக ஒரு குத்து குத்திட்டு பக்கத்தில் விடுங்க. எடுத்தீங்க, அது பாருங்கள் கரெக்டாக அடிச்சு வந்துச்சு பாருங்கள். லூஸ் விடக்கூடாது, அதே மாதிரி நூல் வந்து லூஸ் விடக்கூடாது. லூஸ் விடாமல் நீங்கள் பிடிக்கணும். இப்போ பாருங்கள், டாப்பில் சின்னதாக குத்திட்டு ஸோ வேவ் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட் ஃபார்ம். பார்த்தீங்களா, அது பாருங்கள், இது கரெக்ட் ஃபார்ம், இது வந்து ராங், ஓகேங்களா? அது பாருங்கள், ஸ்டிச் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே தொங்கிடும் கொஞ்சம் நேரம். இப்போ இது பார்த்தா ஷார்ப் எட்ஜ் மாதிரி இல்லை. ஸோ தட் இஸ் த திங். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேவ் போட்டோம் இல்லையா? அடுத்தது சிம்பிள் வேவ் பார்க்கலாம். இதிலே வந்து இது வந்து வேவ் ஷேப் ஒன் டைப். அது இப்போ வந்து வேவ் ஷேப்லேயே நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம், ஓகேங்களா? இது சிம்பிள். பாருங்கள், அதே மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. 2 கோடு போட்டுட்டு பாருங்கள், ஜஸ்ட் கர்வ்ஸ், அவ்வளோதான், ஜஸ்ட் கர்வ்ஸ். இது வந்து ப்ராக்டிஸ் வந்து கடை கட்டுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு டெமோ காட்டணும் வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ஆரி. ஸோ அதனால் உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. நம்மளோட செகண்ட் வேவ் ஸ்டிச். ஸோ இதுக்கு வந்து கார்னர்ஸ்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து அந்த கர்வுக்காக தான் இது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கர்வ் வளைச்சி போடுறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இது வந்து கர்வ் ப்ராக்டிஸ் பண்ண, இது வந்து ஷார்ப் எட்ஜஸ் ப்ராக்டிஸ் பண்ண, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஸ்டிச்சஸ். ஸோ கற்றுக்கோங்க, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெய்லியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.